இமீடியட்டா டெலிவரி ஆன ஒரு அம்மா, ஒரு பிரசவிச்ச ஒரு தாயோட கண்டிஷன் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணணும் இந்த 24 ஹவர்ஸ்ல அப்படிங்கிறது தாங்க. இமீடியட்டா அவங்க டெலிவரி பண்ணிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து ஒரு மேரத்தான் ஓடி அலைஞ்சு அவங்க வந்து ரொம்பவே அவங்களோட பாடி ரிப்பேர் ஆயிருக்கும். அவங்க ரெக்கவரி அண்ட் ஹீலிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹர். ஓகேங்களா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரெஸ்ட் கொடுங்க. அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் முக்கியம், பெயின் கில்லர்ஸ் முக்கியம், நல்ல தண்ணி குடிக்கிறது முக்கியம். அண்ட் அவங்களோட பாடி வந்து ரொம்ப டயர்டா, வீக்கா, ஷிவரிங்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ஓகேங்களா? சோ அவங்களோட பாடி வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு வார்ம் வாட்டர், வார்ம் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த அம்மாவோட ப்ளீடிங் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அப்பப்போ வயிற்று அவங்களே தொட்டு பார்த்துக்கலாம். வயிற்றுல வந்து அந்த பால் மாதிரி வந்து கர்ப்பப்பை இருக்கும். அது பால் மாதிரி இருக்கிறது தான் நல்லது. வயிறு வந்து லூஸா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ளீடிங் வந்து இன்னும் நிறைய ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதை வந்து நீங்க உடனே டாக்டர் கிட்ட இன்டிமேட் பண்ணணும். அப்நார்மலா கிளாத்ஸ் பெருசு பெருசா போகுது, ஃப்ரெஷ் ப்ளீடா போகுது, இல்ல வந்து மயக்கம் வருது, படப்படப்பு வருது, இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்து, ஃபீவர் வருது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க சொல்லணும் டாக்டருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா மதர் பேபி பாண்டிங், கங்கரூ கேர். அதாவது வலி வேதனை கண்டிப்பா இருக்கும், அதுக்கு நீங்க மாத்திரை எடுத்துக்கலாம். ஆனா அந்த குழந்தையும் வயசுக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சோ அதுக்கு கண்ட்ரோல் பண்ண, அந்த குழந்தையோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண, குழந்தைய கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நெஞ்சோட நெஞ்சா குழந்தைய சாட்சிக்கிறதும் அணைச்சு வச்சுக்கிறதும். உங்களோட வார்ம்த் அந்த குழந்தையை கொடுக்கும் போது அந்த கதகதப்புல அந்த குழந்தை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப கான்பிடென்டா ஃபீல் பண்ணும். உங்களுக்கும் அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த குழந்தைய அணைச்சு பிடிச்சிக்கிறதுல உங்களுக்கும் வந்து லாக்டேஷன் சீக்கிரமா எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆக்சிடோசின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுல உங்களோட யூட்ரஸும் வந்து கண்ட்ராக்ட் ஆயிடும். அண்ட் ரெண்டாவது உங்களோட மூடும் வந்து நார்மல் ஆயிடும். ரொம்ப எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியில இருப்பாங்க. சோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் ஆகுறதுனால சோ அதனால வீட்டுல இருக்கவங்க கூட மினிமம் ஒரு 15 நாளைக்கு இந்த தாயை தனியா விடாதீங்க, கூடவே இருங்க. எல்லா நேரமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து அட்லீஸ்ட் 40 நாள் மினிமம் சப்போர்ட் தேவை. இல்லைனாலும் ஒரு மாசமாவது அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 1 வீக் ஆகுது அவங்களுக்கு எல்லாமே ரெடியா கொடுக்குற அளவுக்கு வீட்டுல இருக்கவங்க அவங்கள பாத்துக்கோங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நம்ம வந்து போஸ்ட்நேட்டல்ல என்னெல்லாம் பார்க்கணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல பிரைவேட்டா கேட்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இந்த டிப் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி போஸ்ட்நேட்டல் சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல இருக்க ஃபுல் வீடியோவை லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய உங்களுக்கான விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. சோ அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தேங்க்யூ.